ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நியூ இயர் கிறிஸ்மஸ் லீவு விட்டாச்சு. நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக ஊருக்கு கிளம்பிட்டோம். போனோடனே அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தோம். போயிட்டு இந்த சிவசங்கர் மாமா கூட போகணுன்னே நிக்கிதா குட்டியும் அருணா குட்டியும் கோழிக்குண்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் நிறைய விளையாட்டு விளையாடிருக்கோம். பசங்க தான் வந்து இந்த கோழிக்குண்டு விளையாடுவாங்க. இப்போல்லாம் வந்து பிள்ளைங்க பசங்க எல்லாருமே வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக கையிலேயே பாயிண்ட் அவுட் பண்ணி வில்லம்பு மாதிரி வளைச்சி அடுத்தவங்க குண்டை அடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இது ரொம்பவுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நாங்களாம் நொண்டி, கபடி, கொக்கோ, கண்ணாம்பூச்சி அந்த மாதிரி தான் விளையாடிருக்கோம். அந்த காலத்து விளையாட்டே ஒரு தனி ஹாப்பி தாங்க. உடம்பு ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன் ஆகும். நல்லா திங்க் பண்ணி க்ரியேட்டிவாக விளையாடுறதா இருக்கும். இந்த காலத்து பிள்ளைங்கள டிவி, செல்ஃபோன் எந்நேரம் கண்ணுக்கு தான் வந்து கெடுதலாக அமையுது. உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போனால் கூட நிக்கிதா குட்டி போகவே மாட்டா. ஊருக்குன்னு போயாச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே வர மாட்டாங்க. ஜாலியாக வெளியே இயற்கை காற்று மண்ணோட விளையாடிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மாமியார் ஊருக்கு வந்தாச்சு. நியூ இயர் அன்னைக்கு முந்தின நாள் நைட்டு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக இண்டோர் வந்திருந்தேங்க. இது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அங்கே உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துட்டு பனி ரொம்ப ஓவராக இருந்ததுனால எல்லோரும் வந்து ஸ்வெட்டர் போட்டுட்டு உட்காந்துட்ருக்காங்க. பாருங்கள், எல்லாருமே செல்ஃபோன் தான். யாராவது எந்திரிச்சு விளையாடுறாங்களான்னு பாருங்கள். உள்ளே இருந்த குட்டீஸ் மட்டும் நல்லா விளையாடிட்டு என்ஜாய் பண்ணாங்க. இதுதான் இண்டோரோட இன்சைடு வியூங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இதை கட்டியிருக்காங்க. நைட்டு ஆடலும் பாடலுமா எங்களுக்கு சூப்பராக போச்சு இந்த நியூ இயரு. பாருங்கள், பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் போகலை, வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நிக்கிதா குட்டி பாருங்கள் ஓடி விளையாடிட்டுருக்கா. எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜுக்கு முன்னாடி இன்னுமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்களாம். இப்போ வந்து மேரேஜ் ஆனதுனால எல்லாம் அவங்கெல்லாம் ஒய்ஃபு குட்டீஸோட எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகிட்டோம். நைட்டு வந்து எப்போவுமே நியூ இயர் அன்றைக்கி நைட்டு பிரியாணி செஞ்சு எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டு கொண்டாடுவோம். இந்த வருஷம் வந்து எதுவும் செய்யலைங்க. சும்மா ஸ்நாக்ஸ் மிக்சரோடையும் கேக் கட்டிங்கோடையும் முடிச்சுக்கிட்டோம். வந்ததுலேருந்தே ஒரே டான்ஸ் தாங்க. ஃபுல்லாக குட்டீஸ் எல்லோரும் ஆடிட்டு இருந்தாங்க. பெரியவங்க பாருங்கள் என்ன ஆட்டம் ஆடுறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கே விடலை, வந்து வந்து சேட்டை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் உள்ளே ஷட்டில் ஆடுறவங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. ஆடி ஆடி டயர்டாகி நிக்கிதா குட்டி ரெஸ்ட் எடுக்க வந்து உக்காந்துட்டாங்க. எல்லாருமே நிக்கிதா குட்டியோட ஏஜ் தான். ஒரு 1 or 2 years எல்டராகவும் யங்கராகவும் இருப்பாங்க. இவங்க செட்லேயே ஒரே ஒரு பொண்ணு மட்டும்தான் வந்து காலேஜ் போயிருக்காங்க. மற்ற எல்லாருமே வந்து ஸ்கூல் தான் படிச்சிட்ருக்காங்க. பாட்டு மாற்றி மாற்றி போடுறதா ஸ்பீக்கர் வச்சுட்டு நல்லா கும்மு கும்முன்னு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க வந்து உட்காருன்னு சொன்னப்போ கூட வந்து உட்காரல. அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோங்க. ஃபஸ்ட்லாம் நியூ இயர் அப்படின்னா வந்து டூர்லாம் போவோம். அம்மா ஊரில் இருந்தப்போ வந்து 3 நாள் 4 நாள் அந்த மாதிரிலாம் டூர் போவோம். ஏன்னா லீவ் வரும், ஹாஃப் இயர்லி லீவ் வர்றதுனால. அப்போல்லாம் வந்து போனதாங்க டூரு. இப்போல்லாம் வந்து 1 day போகிறதுனாவே நம்மளுக்கு போர் அடிச்சிருது. குட்டீஸ்லாம் கூட்டிகிட்டு அப்போல்லாம் அம்மாங்க எப்படி தான் வந்து எங்களெல்லாம் கூட்டிகிட்டு 4 days 5 days சுற்றுனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அது ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதுவும் ஒரு ஜாலியாக சூப்பராக போச்சுங்க. ஃபைனலாக கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரையும் அசம்பிளாக சொல்லியாச்சு. நார்மல் கேக்கு தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃப்ரெண்டே வந்து செஞ்சு கொடுக்கறதுனால ஹோம்மேட் கேக்கே வந்து ஆர்டர் பண்ணியாச்சுங்க. இப்போ கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டதுனால ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்லாம் ஃபஸ்ட்டு கையாட்டிகிட்டே வந்து ஃபஸ்ட் ரோவில் நின்றுட்டாங்க. அடுத்தது அவங்களோட அம்மாக்கள் அவங்களாம் வந்து பின்னாடி ரோவில் நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வந்து மியூசிக் போட்டுட்டு அந்த மியூசிக் தகுந்த மாதிரி அப்படியே பின்னாடி வந்து நிற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கேக் கிடைக்குமா கிடைக்காதா அப்படியே ஒரு ஏக்கத்தில் குட்டீஸ்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மாக்கள்லாம் பின்னாடி நின்று டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க. குட்டீஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வந்து பார்த்து ஆட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆடிக்கிட்டே எவ்வளோ நேரம் நிற்கிறது, சீக்கிரம் கேக் கட் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. ஸ்டெப்பெல்லாம் பழகியாச்சு, வந்து நின்னாச்சு எல்லோரும். அவ்வளோதான், டோட்டல் கேங்கும் வந்து அசம்பிள் ஆயாச்சு.
குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ஃபைனலாக டான்ஸ் ஆடியாச்சுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12 o'clock எப்படா ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். லாஸ்ட் இயரில் வந்து 12 o'clock முன்னாடியே வந்து கேக் கட்டிங் முடிச்சுட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு போய் தூங்கிட்டோம். இந்த வருஷம் கண்டிப்பாக 12 o'clock தான் வந்து கேக் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 12 o'clock வந்து கேக் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேக்கில் இவங்க டீம் நேமு போட்டாச்சுங்க, OLCC அப்படின்னு சொல்லிட்டு. டூ கேக் வச்சுருந்தாங்க. டான்ஸ் ஆடியாச்சு, கேக் கட் பண்ணியாச்சு. கேக் கொண்டு வந்து வச்சது தான் தெரிஞ்சு, எந்த வழியில் போச்சு அப்படின்னே தெரியலைங்க. கேக் கட் பண்ணோடனே எல்லோரும் ஆளாளுக்கு எடுத்துகிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்களே பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ஆள் கை வச்சது மட்டும்தான் தெரிஞ்சு, எல்லோரும் ஆளுக்கு ஒரு பீஸை எடுத்துகிட்டு குட்டீஸ்லாம் வந்து ஃபேஸில் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படி இந்த வருஷம் நியூ இயரை வெல்கம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஆடி ஆடி டயர்டாகி ரொம்ப பசியாகிடுச்சு. கேக் ஷேரிங் கேரிங் செம்மையாக இருந்துச்சுங்க இந்த வருஷம் நியூ இயர். கண்டிப்பாக மறக்க முடியாத நினைவுகள். அவங்க எப்படி சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.